ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முருகனின் 6 படையில் 5ஆம் மர வீடான திருத்தணியை தான் பார்க்க போகிறோம். நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து போயிருந்தோம். காஞ்சிபுரத்துலேருந்து திருத்தணிக்கு 1 மணி நேரம் பஸ்ஸும் இருக்குது அவைலபிளாக நிறையா. இதே அரக்கோணத்துலேருந்து போனீங்கன்னா 18 கிலோமீட்டரில் திருத்தணி அமைஞ்சிருக்கு. கோயிலை சுற்றி நம்மளுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. நிறையா கடை இருக்குது, ரூம்ஸு, ஹோட்டல்ஸு, இது மாதிரி எல்லாருமே இருக்குது. மலை மேலே முருகனை பார்க்குறதுக்கு போகிறதுக்கு ஏற முடியாதவங்களுக்கு பஸ் வசதி இருக்குது. நாங்கள் வந்து எங்கள் ரிலேஷனோட எல்லாம் சேர்ந்து போனனால படிக்கட்டிலே இந்த வியூலாம் வீடியோ எடுக்கிறதுக்காக படிக்கட்டிலே போயாச்சு நடந்து. இந்த திருத்தணியை பற்றி ஃபுல் ஹிஸ்ட்ரியும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோயில் போனோம்னா கரெக்டான ஓப்பனிங் க்ளோசிங் டைம் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து இரவு 9 மணி வரையுமே கோயில் இருக்குங்க. இந்த ஸ்டெப்பில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து சூடம் ஏற்றி மஞ்சள் குங்குமம் வச்சு இது மாதிரி பிரார்த்தனைலாம் செஞ்சுட்டு போகிறாங்க. போகிற வழியே நாங்களும் அதையும் பார்த்தோம். மேலேருந்து முருகன் கோயிலேருந்து நம்ம கீழே வியூ பார்த்திங்கன்னா நேச்சுரலாக சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போன அன்னைக்கு சஷ்டி, அதனால் முருகன் கோயிலை சொல்லவே முடியாது, அவ்வளோ கூட்டம். நாங்கள் 12 மணிக்கு தான் போனோம், வெளியில் வந்ததே 5 மணி ஆயிடுச்சு. இந்த திருத்தணியோட ஹிஸ்ட்ரியை இப்போ பார்க்கலாம் நம்ம. அதாவது முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த பிறகு சினம் தணிந்து வள்ளியுடன் தெய்வானுடன் சாந்தமாக இங்கே வந்து அமர்ந்தனால வந்து திருத்தணி என்று பெயர் வந்தது. திருத்தணிகை என்று இந்த தலத்துக்கு பேர் அழைக்கப்பட்டது. இப்போ வந்து திருத்தணியாக மாறிடுச்சு. மற்ற கோவிலில் இருப்பது போல் இங்கு வந்து முருகப்பெருமான் சிலைக்கு வேல் இருப்பதில்லை. அலங்காரம் செய்வதற்கு மட்டுமே வேல் வைக்கிறாங்க. அந்த வேலுக்கு பேர் வஜ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது முருகன் வந்து கோவத்தை தணிஞ்சு தானே வராங்க, அதனால இங்கே வந்து இந்த கோயிலில் வேல் இல்லைன்னு சொல்கிறாங்க. திருத்தணி மலையில் வசித்த வேடர்களின் தலைவரான நம்பிராஜன் இருந்தான். ஒரு முறை காட்டுக்கு செல்லும் போது வந்து வள்ளிக்கொடியில் அடியில் வந்து ஒரு குழந்தைய வந்து கண்டெடுத்தாங்க. அந்த குழந்தைக்கு வந்து வள்ளி என்று பேர் சுட்டி வளர்த்து வந்தாங்க. வள்ளி வந்து பருவம் அடைந்த பிறகு வந்து திணைப்புணம் காத்து வந்தார். முதியவர் வேடத்தில் வந்த முருகன் வள்ளியை பார்த்தோன்னா காதல் கொண்டாங்க. இந்த காதலுக்கு வந்து விநாயகர்கிட்ட போய் வந்து இவங்க வந்து உதவி கேட்டாங்க. விநாயகர் யானை வடிவை எடுத்து வள்ளி வந்து பயமுறுத்தினாங்க. அந்த பயத்தால் வந்து முருகன் மேலே வந்து வள்ளி வந்து விழுந்துட்டாங்க. வள்ளி வந்து முருகன் மேலே விழுந்தனால வந்து வந்திருக்கிறது முருகப்பெருமாள் என்று அறிந்து முருகனோட இணைஞ்சிட்டாங்க. அதாவது வருடத்தில் நாட்கள் குறித்து வகையில் வந்து இங்கே வந்து 365 படிக்கட்டு இந்த கோயிலில் வந்து இருக்குங்க. இந்திரன் தனது ஐராவரத்தை தெய்வானுக்கு கல்யாண பரிசாக இந்த தலத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கோயில் வந்து மயில் இல்லாமல் யானம் இருக்குங்க, அதுவும் வாசலை நோக்கி இருக்குது. வள்ளியும் தெய்வானையும் இணைந்து அருள்பாலிக்கிறாங்க. அதுக்கு வந்து கஜவலி என்று பெயர். வலது கையில் வள்ளிக்குரிய தாமரையும் இடது கையில் தெய்வானைக்குரிய நீலோத்பவ மலரும் வைத்திருப்பார்கள். முருகனுக்கு வந்து இந்திரன் வந்து சந்தன கல் வந்து பரிசாக தராங்க. அது திருவிழா காலத்தில் வந்து பக்தர்களுக்கு தராங்க. அந்த சந்தனத்தை வந்து தண்ணியில் கரைச்சி கொடுத்தா நோய் தீருதுன்னு சொல்கிறாங்க. மூலஸ்தானத்துக்கு பின்புறத்தில் சுவற்றில் வந்து குழந்தை வடிவில் வந்து ஆதி பாலசுப்ரமணியன் வந்து இருக்கிறாங்க. வள்ளி திருமணத்துக்கு முன்பே வந்து இந்த கோயிலில் வந்து முருகன் இருக்காங்க. மார்கழியில் திருவாதிரை வந்து வெந்நீர் அபிஷேகம் வந்து நடக்கிறது. குளிர்காலம் என்பதால் முருகன் மீது அன்பினால் வந்து அந்த அவசியம் பண்ணுறேன். இந்த கோயிலில் என்ன பிரார்த்தனைன்னு பார்த்தீங்கன்னா குழப்பம் தீர்க்கும் குமரன் சொல்கிறாங்க. திருமண வரம், குழந்தை வரம், குடும்ப ஐஸ்வர்யம், இது மாதிரி நிறையா பிரச்சனையை வந்து தீர்க்குது இந்த முருகன். மெயினாக வந்து இந்த முருகனை வந்து கும்பிட்டு போனோம்னா கோவத்தை தணிக்கும். இந்த முருகனோட ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியாச்சு வீடியோவை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.